மெதுவா மெதுவா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். வணக்கத்தை கூட வாடா கடை வாங்குவ நீ. இறங்கி போ போ போ. யோ எடுத்துட்டு வாயா. போய நாங்கன்னா கொண்டுகிட்டா ஓட போறோம். உள்ள கொண்டு போனா தலைவலி தைல கூட கிடைக்காது. இங்கேயே சிக்கனை அமுக்க வேண்டியதான். உள்ள ஒண்ணு பெட்டுக்குள்ள பழைய பேண்ட் தான் இருக்கு. நம்மளை பத்தி பூரா பேருக்கு தெரிஞ்சிருக்கியா? ஐ சக்கர மச்சான். வாங்க மாப்ள. ஏய் குட்டீஸ். சக்கரன்னு கூப்பிடாங்க மாப்ள. சக்கரமூர்த்தின்னு அழகான ஒரு பேர் இருக்கு. அது என்ன சக்கர மச்சான்? ஊருக்குள்ள என்ன ஒரு சக்கரை வியாய்க்கார மாதிரியே பாக்குறேன் மாப்ள. மூர்த்தி வேற சேர்த்து கூப்பிடுவாங்களாக்கும். போயா? ஆமா பாவாடையில இருந்து ஜாக்கெட்டுக்கு ப்ரமோஷன் ஆயிடுங்க போல. அதெல்லாம் உங்க அக்கா கிட்ட போய் கேளு. கேக்குறாங்க. ஏய் வலி. ஏ தம்பி. அக்கோ எப்படி இருக்க? என்னடா மெலிஞ்சு போயிருக்க? சாப்பிடுறதே இல்லையா? நானா? சரி அம்மா எங்க? அடுப்பங்கரையில இருக்காங்க. ரொம்ப கோவமா இருக்காங்க. போ. ஓ ஓகே ஓகே. மா டேய் போடா. மா என்ன கோவம் உனக்கு? பின்ன என்னடா சென்னைக்கு போறதே பிடிக்காதுன்னு சொல்றேன். இதுல வேற வெளிநாட்டுக்கு போறேன்னு வேற சொல்றேன். மா சின்ன வயசுல இருந்தே ஆசைமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா நிஜமாவே அதை சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? மா ஊர் உலகத்துல போய் பாருமா. அவன் ஃபாரின் போறானா, அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்டுலதான் நான் என்ன போஷன் தெரியுமா? எனக்கு அங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா? போமா நீ வேற. நான் எங்க அப்பா வீட்டுல பாக்காத காசா இல்ல உங்க அப்பா சம்பாதிக்காத காசா? நம்மளே 6-7 குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம். நீ சம்பாதிச்சுட்டா இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா? ப்ளீஸ் மா என்னோட ஆசைமா, அது புரிஞ்சுக்கோ. மறுபடியும் அதை பத்தி பேசாத போ. எல்லாம் உங்க அப்பா குடுக்குற இடம். என்னையா சட்டி பானை உருளுது? அங்க உருள்றது அண்டா இல்லையா? ஏன் ஈரக்குலை? இன்னைக்கு நம்ம கட்சி கட்டு போல. ஏன் மருமகனே வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவுமே தெரியாம சாக்கெட்டுகளை ஊக்குகளையும் போட்டு தச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு பேச்ச குறைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க. கஞ்சிக்கு தட்டுப்பாடு வராது. உங்களுக்கு கஞ்சிக்கு தட்டுப்பாடே வராது. ஏன் குமர வராங்கயா? பாப்பா வாகுமாரா. பா என்னய்யா? அம்மா சைனாக்கு போக கூடாதுன்றாங்க. நீ இப்பதானே வந்திருக்க, குடிச்சிட்டு ரெடியாரு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். போங்கய்யா. மாப்பிள நீ இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போற. அதுக்கு தான் உன் தங்கச்சி கோழி இருக்க சொல்லியிருக்கா. அப்ப இன்னைக்கு விட மாட்டேன். என்னைக்கு உன்னை விட்டுருக்கேன். இந்த வந்துட்டான். இங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கறி குழம்பு கோழி குழம்பு குடல்னு போட்டு தாக்குவாங்க. நீ வாட்டுக்கு பப்பரப்பா பாவடை பார்ப்பான்ட்டு வந்துடாத. நல்ல டிப்பன் கறியில ஏறி மிதிச்சு அமி கொண்டு வா. நைட் வெக்கமா இல்ல? சத்தம் போடாத. ரெண்டு பூட்டு தொங்குது, எந்த பூட்டுன்னு தெரியலையா? குடிவரப்பலுக்கு அட்டனங்கால் வர. ஏ மாமா எழுந்திரியா. காலைல குடிக்கிறது பொண்டாட்டி பயந்து இங்க வந்து படுக்கிறது. இதே பொழப்பா போச்சு. ஏற்கனவே வியாபாரம் கிளின்னு கிளிக்குது, அதுல இவரு வர. ஆமா, இவர் பெரிய பாம்பே டெய்லர். அமலாபாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஜாக்கெட் தைக்க போறாரு. பணங்காமண்டே. இங்க இருக்கிற 4 கருவாச்சிகளுக்கு சட்டை தைக்கும் போதே இந்த போட போற. டேய் ஒரு 50 காசுக்கு பாமாயில் வாங்கி தலையில தடவு. உன்னை பார்க்க பயமா இருக்கு. இல்ல ஒரு டீ சொல்றா. வெட்டியா பிரிவியா டெய்ல உன்னைய கட்டி தான் அழுதுக்கிறீங்க. அந்த கண்ட நீயே சொல்லியா? மண்டையில மசுர வளையன ஓசில வளர்த்துக்கிட்டு போடா வென்று. ஏ விசக்கடக்காரா, இந்த புளியங்கொட்டை பவுடர்ல டீன்னு ஒண்ணு போட்டு குடிப்பியா? போட்டு குடு. என் கடையில நின்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு குடுக்கிற டீல டிகாஷனுக்கு பதிலா பால் டாயில ஊத்தி குடுத்து போடுவேன். ஆமா சொல்லு. இந்த மாதிரி கொலா இருந்தா இந்த ஊர்ல இருக்காங்க. உன்னை இருடி ரோடு போற மிஷின் வரட்டும். உன் மண்டைய மட்டும் நசுக்கிறேன். அப்படிதானே அண்ணனுக்கு ஒரு டீயா போடு. ஓசில டீ குடிக்கிறான் போல, அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன். டேய் இந்த என் மய வந்துட்டான்டா. ஏ பாம்பே டெய்லர், ஏ டீ கடைக்காரா, ஸ்பான்சர் வந்துட்டான்டா. இன்னைக்கு பாருங்கடா, சரக்க போட்டு வந்து உன் கத்திரிக்கோல கடிச்சு துப்புறடா. உங்க கடை முன்னாடி நான் வாந்தி எடுத்தேன்டா. கால தூக்கி மேல போடாத, இறங்க. நீயும் சொல்ற? யோ போடாதங்கறல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எதை செஞ்சாலும் பக்கத்து தெருல போய் செய். செருப்பகலத்தை அடிச்சாலும் பெத்துக்கிறேன். இங்க பேட் பாய் சரியா போலாம். ஏறி தொலை. டேய் நீங்க சரியான ஆம்பளைனா நான் தண்ணி அடிச்சிட்டு வர வரைக்கும் கடையை திறந்து வைங்கடா. டேய் பாய பண்ணுடே. டேய் இல்லடா. டேய் லூசு. டேய் பொண்டாட்டி பாத்துட்டு பயந்து ஓடுற மாதிரி ஓடுற. ஆனாலும் பொண்டாட்டி பாவந்தான்டா. என்ன பண்ணலாம்? என்ன சித்தப்ப ஒருத்த தெரிச்சு ஓடி வரா? தெரிச்சு ஓடி வரலையா? அந்த செவத்த புள்ளைய பார்த்து வெறிச்சு ஓடி வந்திருக்கா. வந்துட்டாங்க 2 மண்டை. இவங்க இன்னைக்கு சிக்கினாங்கடா. அந்த புள்ளைய பார்த்து என்னங்க சார் என்னவா? சார் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை சார். ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். போமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் விடுமா. போமா வண்டி எடுப்பா. வண்டி ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க யோ சார். பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லுது. வாயா. ஏமா பிரச்சனைன்னா தம்பி பல்ட்டி அடிச்சு சண்டை ஓடுவான்ல, நீ எதிர்பார்க்க கூடாது. ஐயோ அதெல்லாம் தேவையில்லை சார். வாங்க. என்னமா பிரச்சனை? இதோ அங்கதான் வாங்க. அங்க இருக்கட்டும்.
பிரச்சனைக்கு வர்றோம்ல, எங்களுக்கு ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பியா? ஐயோ ஃபுல்லு பொடி மாஸ் வாட்டர் பாக்கெட் எல்லாமே வாங்கி தரேன் சீக்கிரம். மகனே, இந்த புள்ள ஒயின் ஷாப்ல பார் நடத்துது போல. யோ சீரியஸா பேசிட்டு சிரிப்பு காட்டிட்டு இருக்க வாயா. ஆமா, பொம்பளை புள்ள எது பேசினாலும் சீரியஸா போ. ஏய் மலர் வாடி இங்க. ஒரு பொண்ணை பார்த்தா 100 வருஷம் அவளோட வாழ்ந்து அப்ப மடியிலேயே செத்து போயிடணும்னு தோணும். என்னைக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேனோ அவ தான் என் பொண்டாட்டி. என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பாம்பை எடுங்க. நோ நோ டைம். எதுக்கு ஒரு 108க்கு போன் பண்ணு. பாம்பை இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டா இருக்கு. இவனை தூக்கிட்டு சமக்க நம்மனால முடியாது. போன் பண்ணு. என்ன அதுக்குள்ளேயுமா பேசிட்ட? இல்ல மிஸ் கால் கொடுத்திருக்கேன். போன் வரும். 108க்கு மிஸ்ட் காலா விளங்கிடும். ஒரு நிமிஷம். என்ன? கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா? என்னங்க? என்னாச்சு? கொஞ்சம் பார்த்து. ஓகே. ராஸ்கோ, போன தைப்பொங்கலுக்கு என் கால்ல கருவேல முள்ளு குத்துச்சுல்ல, எடுத்து விடியானதுக்கு போடா லூசு பயல இல்ல. இப்ப என்னமோ அந்த புள்ள கையில இருக்க பச்சை பாம்பு அசால்ட்டா தூக்கி எறியற. யோ சிதப்பு, பாம்பு இல்லையா, பச்சை கயிறு. பச்சை கயிறா? அட பாவி, அது ஒரு மாதிரி பாச கயிறா. அதுல மீண்டவே எவன்டா இருக்கான்? ஏ பொடி மாசு, ஸ்டாப் த வெஹிக்கிள், ஐ கம். ஏமா நானும் என் மகனும் ஒண்ணு அணகொண்டா பாம்புல இருந்து காப்பாத்திருக்கோம். நீ என்னமோ கிக்கி பிக்கின்னு வாழை தடவிட்டு ஒன்னா என்ன அர்த்தம்? என்னப்பா தேங்க்ஸ், ஓகேவா? அந்த புள்ள நம்பர் ஏதாவது வாங்குவோமா? அது வேணாமா? தீயா இருக்காளே. மைசன், நான் பாண்டி விளையாண்ட பிள்ளைய பாத்திருக்கேன், பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளைய பாத்திருக்கேன். ஆனா பச்சை பாம்பை கையில பிடிச்ச பிள்ளைய இப்ப தாயா பாக்குறேன். ஆமாயா. அதுவும் இல்லாம பாம்புக்கு சுளுக்கி கிச்சுன்னு நீவி விட்ட பிள்ளைய இப்ப தான் பாக்குறேன். ஐயோ ஐயோ. சிதப்பு, இந்த பொண்ணு எதுக்கு மணி? அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, எல்லா டீடைலும் வாங்கி கொடு. இப்ப என்னமோ சொல்லி கூப்பிட்டே, அது என்னது? சித்தப்பு, அப்புறம் எதுக்கு என்னை மாமா வேலை பார்க்க வர்ற? யோ எனக்கு பொண்ணு பாக்குறதா போய் பார்க்க மாட்டே நீ? நீ எல்லாம் சின்ன வயசுல திக்கி திக்கி பேசுவ. நல்லா பேசணும்னு பழனிக்கு குன்ன காவடி எடுத்தேன். இப்படியா பொம்பளை பிள்ளையில விசாரிக்க சொல்லுவ? சாயங்காலம் கூட கொண்டு வர படுவார் ராஸ்கோல். என்னைக்கு நீ என்னை ஏத்த இடத்துல இறக்கி விட்டுருக்க? ஜக்கா, அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கு? ஹாய் பாட்டி. என்னடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வரவ? பச்சை பாம்பு பிடிச்சிட்டேனே. அடி பைத்தியக்காரி, காட்டுக்குள்ள போயா பாம்பு பிடிச்சிட்டு இருந்த? நீ தானே பாட்டி சொன்ன பாம்பு பிடிச்சு வாழை உருவி விட்டா சமையல் நல்லா இருக்கும்னு. அடி பைத்தியக்காரி, நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் கையினால பாம்பை பிடிச்சு உன் கையினால வாழை உருவி விட்டினா தாண்டி சமையல் ருசிக்கும். என்ன கிழவி சொல்ற? என்ன கிழவி நொன்ன கிழவிங்கிற? நீ சொன்ன வேகத்துல நான் போய் பாம்பு பிடிச்சு அது என் கையெல்லாம் சுத்திருச்சு தெரியுமா? அப்புறம் என்ன, அந்த வழியா போன ஒரு மீசக்காரரு அந்த பாம்பை எடுத்து விட்டாரு, அதோட வாழை உருவி விட்டேன். அப்ப சமையல் நல்லா இருக்காதா? சமையல் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அத விடுறி. பையன் நல்லா இருக்கானா? கிழவி கிழவி மாதிரியா பேசுற? மனசுக்குள்ள பாசத்தையும் உதட்டுல வெறுப்பையும் வச்சு பேசுற மாதிரில இருக்கு. கிழவி கொன்றுவேன். ஏய், நீ ரோட்ல ஒருத்தர் தாண்டி பாத்திருப்பேன் உன் வயசுக்கு. என் வயசுக்கு நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து இம்சை கொட்ட ஏன் பிறந்தாயோ? என்னடி இது?
முன்னாடி எல்லாம் புரோட்டாவை பிச்சு போடும் போதே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்ன 2 புரோட்டாவை முழுங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரியே நெளிகிறேன். அப்பனை பத்தி நினைப்பே இல்ல. ஏண்டா தூங்க மாட்டியா? குடு குடு குடி. வேணாவா? ஓடு ஓடு ஓடு. டிவி பாரு, பெரியப்பா வீட்டுல டிவி பாரு, சோட்டா பீம் பாரு, ஓடு. அப்பேன் பீலிங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். என்னையா பண்ற? எங்கயா போனை வைக்க தெரியாத வச்சுட்டு தேடி பாத்தியா? எவனோ ஒரு பய உள்ள பேங்க்ல லோன் வேணுமான்னு கேட்டு நம்ம வம்சம் விருத்தியாக விடாம தடுக்கிறாங்க. யோ அவங்கிட்டே ஓசி குடி குடிச்சிட்டு வந்து இங்க வந்து படுத்து கிடக்க. அவன் வந்து கதவு தட்டுறான் பாரு. போ. சும்மா அடுத்த வீட்டு கதவு நினைச்சு நம்ம வீட்டு கதவு தட்டுறாங்க டார்லிங். யோ மரியாதை கதவு தர. இருடா வர்றேன். இங்க பாரு தூங்கிடா. அபோட்ட உங்க அப்பா அத்தை மேல சத்தியமா நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போறியா என்னங்கற? வெளுக்க போறேன் பாரு. வெளுக்கிறது துவைக்கிறது நம்ம 2 பேரும் பண்றது. தூங்கிடாதடி. போயா அத்தை என் தூக்கத்துல கல்ல போட்டி. எனக்கு குறுகுறுன்னு வருது. எவன்டா நான் கதவு தட்டுறது? போய் விடியற வரைக்கும் எது வேணாலும் சொல்லிங்க. வாயா வா. என்னடா இந்நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆமா சித்திக்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்த போல. கேட்டுச்சா? நான் சத்தியம் வாங்குவேன், சக்கரை பொங்கலை போட்டு கூட கிண்டுவேன். உனக்கு என்னடா போட. யோ 500 ரூபா வாங்கினல, அல்வா மலிபா வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்துட்டேனா டீடைல் யாரு கொடுப்பா? டீடைல் கேக்குற நேரமாடா இது? அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை போதுமா? போ. யோ ஆமா என்னையா சத்தது? உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா. அதான் குடிக்காம தூங்க மாட்டியா? நீ எதுக்கு அழுகுற? அட பாவி ஒத்த பயலா இருக்கானே, அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்து கதவை தட்டுறடா. யூ எஜுகேட்டட். இனிமேல் 8 ஒரு தப்பெடுத்து அவ காது கிட்ட அடிச்சாலும் அவ எந்திரிக்கவே மாட்டான். என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம். சரி நீ ரொம்ப அழுகுற, இத குடிக்க மாட்ட. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. டீடைல் தானே கேட்டேன். இவ ஒரு தூங்காம இருக்கா. இவ ஆத்தா கல்யாணத்துக்கே இவ தூங்கிட்டா. எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். ராத்திரியில இருந்து குடிச்சிட்டு இருக்க. குவார்டர்ல ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சவன் வேலைக்கே போயிட்டு இருக்கான். எப்பயா சொல்ல போற? என்ன சொல்ல? இந்த சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிட்டு ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ படுத்துறானே. தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான். சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான். ஆனா சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா, நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சாக போறடியே, அதுக்கு சிம்பாலி. யோ என் ஆளை பத்தி சொல்லியானே, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏன் ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆயிர? சொல்லிரட்டா, கவிதையாவே சொல்லிரட்டா. வானத்துல ஒரு 20 கிலோ, மேகத்துல ஒரு 40 கிலோ, வானவில்ல ரெயின்போல ஒரு 15 கிலோ, நட்சத்திரத்துல ஒரு 10 மரக்கா, மின்னல்ல ஒரு 7 டன்னு. இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு 47 கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கையில பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கும்? ஏய் நண்டு, நான் என்ன தவளை நான் சொன்னேன். மகனே மகனே, 7 வால் இருக்காளுங்க. ஏன் நான் சொல்றது வண்டியை திருப்பப்பா. இது என்னதுடி? குச்சி. பச்சை பச்சை கரெக்டான என்னைய ஏதோ குச்சியை வச்சுக்கிட்டு குளத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்காளுங்க. அன்னைக்கு கருவ காட்டுக்குள்ள பயம் இல்லாம பச்சை பாம்பை பிடிச்சாளுங்க. இன்னைக்கு குளத்துக்குள்ள குச்சியை வச்சு டெக்னிக்கலா என்னமோ பிடிக்கிறாளுங்க. அவளுக்கு எதை வேணாலும் பிடிக்கட்டும், நீ இதை பிடி. கல்லா கொலகாரா மண்டையில போட்டுறாரா மவுத் ஆயிருவாளுங்க. ஹலோ, நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? குளத்துக்குள்ள உட்கார்ந்து கை முறுக்கா புளியறீங்க. அறிவில்ல, எதுக்கு இப்ப கல்ல தூக்கி போட்டீங்க? ஏமா உனக்கு என்ன மார்க்கன்னா? யார் கல்ல விட்டு எரிஞ்சான்னு தெரியுமா உனக்கு? ஏயா கல்ல தூக்கி போட்டு சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துற? நான்சென்ஸ். ஏயா இப்ப டாக்கிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு அடிக்கிற? ஆஃப் வாங்கி தரேன், அமுக்கிட்டு. இல்ல 2 கல்ல வச்சிருந்தா ஒன்னு தவறி விழுந்துருச்சு, அதுக்கு இந்த புள்ள கோவமா பேசுது. வெங்காயம் போடாத பொடிமா. ஏய் பாடி போலாம். தலைய பாரு, பாம்பம் பாம்பு. பாப்பாக்கள் பாப்பாக்கள் தவளை முடிக்கிற பாப்பாக்கள். என்ன சித்தப்பு கூப்பிட சொன்னா விட்டுட்ட? நீ குடுத்து வச்ச குமரனே தான். என்னையா சொல்ற? அந்த புள்ள என்னைக்குமே எதையாவது புடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சொட்ட தலையா நீல எனக்கு சித்தப்பு. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? விட்டுட்டு போறதுக்கு புது புது காரணமா கண்டுபிடிக்கிறான் பாரு. 16 கிலோமீட்டர். குமரன் குமரன் சார்.
ராத்திரி நேரத்து பூஜையில் போயா போயா ஏன் நிக்கிற? கத்தாத. இறங்கியா? ஏன்? ஐயோ அந்த பொண்ணு வீட்டு பார்டருக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல தள்ளிக்கிட்டே போலாம். பெரிய பாகிஸ்தான் பாடு. ஏப்பா அவங்க அப்பே நம்மளை பார்த்து கீசிக்கு மூசிக்க தஸ் மூசுன்னு வெட்டிட்டானா? அவ அப்பா வாத்தியார் நீ தானே சொன்ன, அப்புறம் எப்படி அருவாளால வெட்டுவான்? அவங்க அப்பே வாத்தியாரா இருந்தா வெட்ட மாட்டானா? என்னையா உன் காதலுக்கு கண்ணு காது வாய்க்கா வரப்பு எதுவுமே இல்லையா? இப்படி செய்யுமா? 1 minute. இன்டர்நேஷனல் லெவல்ல இப்படித்தான் டிசைட் பண்றேன். பாக்கெட்ல கை விட்டா see the kind first. ராஜா விழுந்துச்சுன்னா நீ மட்டும் போய் பாரு, மட்டி விழுந்துச்சுன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? இங்க இருந்து ஊருக்கு தனியா தாண்டி நடந்து போனோம். பரவாயில்லையா? தனியா? நானு பின்ன நானா? 3 சுடுகாடு இருக்கு, 9 குணம் வேகுது, 20 குடுகுடுப்புக்காரன் இருக்கான். பயம் இருக்குல்ல? வா. குமரன் அதவே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி வருவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே வரையாது உனக்கே நியாயமா? ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு எஸ்கேப் ஆகணும். என்ன எஸ்கேப் ஆகுறது? இந்த டைம் பேயே ரெஸ்ட் எடுக்கிற நேரம். நீ வாட்டுக்கு அலாரம் வச்சு காதலிக்கிற. அந்த புள்ள பள்ளிக்கூடம் போகும்போது, அந்த புள்ள மார்க்கெட் போகும்போது காதலி. இப்படி எல்லாம் ஏன் உசுர வாங்காத? எனக்கு எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்பதான் ஏன் பாப்பேன். இந்த பாரு, எவனாச்சும் வந்தானா சைலண்டா ஒரு சவுண்ட் கொடு. சைலண்டா எப்படியா சவுண்ட் கொடுக்கிறது? ஏயா கத்துற? இந்த தெருவுல பயங்கரமா பேய் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? அந்த பேய் 4 முளை மல்லிகைப்பூ மண்டையில வச்சிட்டு வர்ற வாசம் வருது. லூசு, உன் கையில தான் என் மல்லிகைப்பூ இருக்கு. ஆமா ஆமா, எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதே. பேய்களே வந்துடாதீங்க. நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன் பாத்துக்கங்க. இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்டுல அடுப்படி இருக்கோ இல்லையா, அருவா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பட்ட பகல்ல வெட்டினாலே சாட்சி இல்லைங்கிறாங்க. ராத்திரில வெட்டினா என் பொண்டாட்டி அனாதை ஆயிடுவாளே. ஐயோ, இந்த சொரி நாய்கள் மாதிரியே குலைச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். அட பாவியலா, 1 மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா தியேட்டர்ல சினிமா பார்க்க எவன்டா வருவேன்? ஐயோ, குமரா தப்புடா. என்னப்பா பதறி அடிச்சு ஓடியாரா? என்னைய கூட்டு வந்ததே தைரியசாலி சித்தப்பான்னு ஒரு பிளேட் சொல்லி. ஓயா வெண்ண, அந்த வீட்ல ஒரு சொரினா இருக்கு. ஏன் சொல்ல? இந்த சுடிதார் ஷாலை விட்டுட்டு வேற ஷாலை போட்டு வந்திருக்க. இந்த சுடிதாரோட ஷாலை காய போட்டிருந்தேன்டி, காலையில பார்த்தேன் காணோம். ஐயோ, இண்டோண்டு துணி கடிச்சாலே ஆம்பளைங்க மைய போட்டு மைக்கி கூட்டிட்டு போயிடுவாங்க. இவ்ளோ பெரிய துப்பட்டா போச்சு போ. என்னடி நானே பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. சி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டி. இல்லடி, எனக்கு ஏதோ தோணுது, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. மகனே, இந்த நாய் கடிச்சதுல இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது. எவனை பார்த்தாலும் வல்லு வல்லுன்னு குலைக்கிற மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு என்னதான் ஆக போதோ வாழ்க்கை தெரியல. இந்த கடையில கலர் ரொம்ப ஃபேமஸ். நீ குடிச்சிட்டு இப்ப வந்துடுற சார். நாய் கடிச்சவங்க தொப்புல சுத்தி ஊசி போடலன்னா வலுப்பு வந்து செத்து போவாங்களாம். அதுக்கப்புறம் சரக்கு கொடை பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னியே. முதல்ல கலர் குடி, அப்பதான் திங்கிற பிரியாணி செமிக்கும். மைசன், இவங்க கலர் பாக்குறதுக்கு நான் கலர் குடிக்கணுமா? இவங்கள அழிக்க இன்னொரு சுனாமி வராதா? ஐயோ, நான் பல்லு வளர்க்காம கலர் குடிச்சா காய்ச்சல் வேற வருமே. ஐயோ, இந்த காதலிக்கிறவனுக்கு பூரா பன்றி காய்ச்சல் வரணும்டா சாமி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் பேர் குமரன். நான் MBA படிச்சிருக்கேன். வயசு 25. காசிலிங்க பாண்டியன், அதான் எங்க அப்பா பேரு. அம்மா பேரு நாச்சியார். சரி. அப்பா அம்மாக்கு ஒரே பையன். சொத்து 10 தலைமுறைக்கு வரும். ஓஹோ. சமீரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்ன சைனா பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க. நீங்களும் வேணா என் கூட வரலாம். நான் ஏன் வரணும்? கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு போலான்னு கம்பெனி அலோ பண்றாங்க. அபார்ட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதை கட்டிக்க போறவ கிட்ட போய் சொல்லுங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப கணா காண்பீங்களோ? கணா காண்றது இல்லைங்க, அதுவா வருது. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன லவ் பண்றீங்களா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காதுங்க, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன். பாருங்க, லவ் கிவ்னு உங்க பின்னாடி சுத்தி உங்க பேரு கெடுக்க நான் விரும்பல. நீங்க நினைக்கிறது நடக்காது. நடக்குமா நடக்காதானே கேட்டேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டேன். வேற பேச்சு இருந்தா பேசுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம். ஆல்ரைட். என்ன மகனே, நான் சொன்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேல, சூப்பரா போயிட்டு இருக்கா. டேய் டேய், கலருக்கு காசு கொடுத்துட்டு போடா. டேய் பேட் பாய் மகனே, இந்த ஊருக்கு வாங்கடா, உள்ள பாருங்கடா. குமாரா, என்னையா சின்ன பையலங்களோட சண்டை போட்டு தெரியுதா? ஐயோ, சரக்கு புறம் தண்ணி ஆக்கி விட்டாங்க. சாமிக்கு முன்னாடி தப்பா பேசாத. அவங்கள கொல்லணும்பா. சீ, ஏறு. அப்பா நீயாவது வாங்கி கொடுப்பா, வீட்டுல கறி வேகுதுப்பா, வாங்கி கொடுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் மலரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாண்டி நான் கறி கஞ்சி குடிக்கிறேன், இன்னைக்கும் வருதமா? ஏய், நேத்து அந்த குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னான்? வீட்டு தலைவருக்கு ஆபத்துன்னு. எங்க வீட்டுல யாரு இருக்கா? அப்பா தானே. அவருக்காக நான் ஒரு நாள் இல்ல 10 நாள் வரைக்கும் கூட விரதம் இருப்பேன். நீ ஒழுங்கா அந்த விலைக்கு ஏத்திட்டு வா. ஏப்பா, நான் அந்த மந்திரவாதி பயல திரும்பவும் சாராயமா மாத்தி குடிச்சிட்டு படுத்துப்பேன். இங்க இருக்க என்னைய கூட்டு வந்தா? ஏன் கோயிலுக்குலாம் வர மாட்டியா? இங்க பாரு, இந்த கோயில்ல இருக்க உண்டியல திருடி சிங்கப்பூர்ல வித்துட்டேன்னு என் மேல ஒரு கேஸ் இருக்கு. உண்டியல்லே மொத்தம் 3 ரூபா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கேஸான்னு என் வக்கீல் சூசைட் பண்ணி செத்து போனேன் தெரியுமா உனக்கு? யோ, நீ திருந்தி நல்லபடியா வாழணும்னு உனக்கா சாமி கும்பிட வந்திருக்கேன். பொய் சொல்லாதீங்க குமரன். ஏத்த நேரத்துல இறக்குறதுல, இறக்குற நேரத்துல ஏத்துறதுல. அந்த பாம்பு பிடிக்கிறவுல பாவட தாவணியோட வந்திருக்கும். அதான் என்னை கூட்டு வந்திருக்கேன். நடத்து. இன்னைக்கு அந்த புள்ள கூட வந்திருக்க பொடி மாச என் காதல சொல்லி ஐயவே எதையுமே கேட்காம ஓடி போயிராயா. அடிதாண்டி வாங்க போறேன். பொடி மாசே, ஐ கமிங். எங்க போற? பிரசாதம் கொடுக்குறாங்க, சாப்பிடலாம். சாமி பிரசாதம் கடுப்புல இருக்கேயா? அப்படியே அடி வாங்க, பொங்க திங்க மாட்டியா? வாயா ரோஸ் சட்டை. குமர வீட்டுல விதை நெல் விதைக்கிறதுல இருந்து கருது அறுக்கிற வரைக்கும் நம்ம இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. யோசித்தப்ப நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு விதை நல்ல கை வச்சிடாத. அப்புறம் போன வருஷம் மாதிரி வெள்ளாமைய வெள்ளம் கொண்டு போயிட போகுது. அசிங்கம் வர்றதே உனக்கு வேலையா போச்சு. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் எனக்கு மன வலிமையை கொடு இறைவா, மன வலிமையை கொடு இறைவா. நம்ம இங்க வந்துட்டு போனது ராசுக்கு தெரியக்கூடாது. ஏன் மாப்பிள்ள, இங்க யார் வர்றது? வார வாயா சாமி, வா வா. எப்படி இருக்க? நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. இங்க நடந்த சம்பவத்துக்கும் ராசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். எனக்கு தெரியும், குடும்பத்து மேலையும் பணத்து மேலையும் ஆசைப்படுறவன் நிச்சயமா கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான். என்னப்பு சம்பந்தக்காரனா வந்து நிப்பேன்னு பார்த்தா சண்டைக்காரனா வந்து நிக்கிற? தெரியுயா, நீ துரியோதனிட்ட இருக்க கர்ணம் மாதிரி. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சரி, அதெல்லாம் விடு. உன் மருமகளை என் பையனுக்கு கொடுக்க சம்மதமா? அத முதல்ல சொல்லு. அவரே பயங்கர கோபக்காரரு. அவர் எப்படி நம்ம வீட்டுல பொண்ணு கொடுப்பாரு? இரு, சொல்லுங்க. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? இப்படித்தான் இவங்க கிட்ட எல்லாம் பொண்ணு கேட்கணும் போல இருக்கு. செந்திலனா? செந்திலனா? ஐயா பையனா? போமோல என்ன விஷயம்? ஒண்ணுல, சாமியை கொண்டுட்டாங்க. அத பத்தி உங்ககிட்ட விசாரிக்கலான்னு. கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ஊரடிச்சு உலையில போடுறவன், டீ கடைக்காரன் வரைக்கும் கொடுமை படுத்தவனுக்கெல்லாம் நல்ல சாவா வரும். அநியாயமா தான் சாவான். அதை பத்தி என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? இல்லைண்ணே, சாமி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு. சமீபத்துல உங்க கையை வெட்டினதுதான் பெரிய பஞ்சாயத்து. அதனால அதுக்கு தம்பி, பத்திரிகைக்காரெல்லாம் அறுவாள் எடுக்குன்னு நினைச்சான்னு வச்சுக்கிங்க, தமிழ்நாட்டுல ஒருத்த அரசியல் பண்ண முடியாது. இந்த நாட்டை திருத்தறதுக்கு நாங்க பேனாவை மட்டும்தான் யூஸ் பண்றோம். அது ஏன் என்கிட்ட வந்து கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இப்ப அப்பா மேல வீண் பழி இருக்கு. தம்பி, ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல, அவர் நல்லவர், நேர்மையானவர். அவருக்கு எதுவும் நடக்காது. நீங்க போங்க தம்பி. அண்ணே பத்திரிகைக்காரனே, இல்லனே உங்க கையை வெட்டிட்டாரு, நீங்க அமைதியா இருப்பீங்க. உங்களுக்கு பங்காளின்னு இருக்காங்க, சம்பந்தக்காரன்னு இருக்காங்க. அதுல ஒருத்தவனாவது வெட்டி எரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தம்பி, கோட்டருக்கும் கட்டிக்கும் கண்டவெல்லாம் கண்ட மாதிரி பேசி உங்களை கொலை போட்டுருவானுங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. பா. இவன் நீ நான் கோர்ட்டுக்கு பேசுறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டு போறேன். இங்க பாரு, இவன் வேலை பார்க்குற பத்திரிக்கை நம்ம ஊர்ல 30 ரூபாய்க்கு தான் விக்குது. இன்னொன்னு, நான் விசாரணை குழுவுல இருக்கேன். என்னையுமே இவன் சோறு திங்க முடியாது இந்த ஊர்ல. போடா சித்தப்பாடா.